வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போது நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய விவசாய தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து இந்த இடம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாருங்கள், அந்த சைடு தெரியிற முத்துசோளமும் இந்த முத்துசோளமும் தார் ரோடு பாயிண்டில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஏக்கர் அளவுக்கு தார் ரோடு பாயிண்ட்லேயே லேண்ட் இருக்குங்க. அதுலேருந்து அப்படியே ஸ்டார்டிங் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடி தனியாக பாதை போட்டு பாருங்கள், இதிலேருந்து நேராக உள்ளார பாதை வருது. இந்த முத்துசோளங்க, அதுலேருந்து தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு. 2 கிணறு 2 இலவச மின்சார வசதியாக இருக்குது. நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கனாக்கா சுமார் ஒரு 30-35 தென்னை மரங்கள் இருக்கும். இளம் மரங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு 30 இருக்குங்க. மொத்தம் ஒரு 60 மரம் அந்தளவுக்கு வருங்க. 60-65க்குள்ளார வரும் டோட்டலாக. பாருங்கள், இந்த கிணத்தை சுற்றிலுமே வச்சுருக்கு. பாருங்கள், இந்த முத்துசோளம் எல்லாமே விற்பனையில் இருக்குங்க. நல்ல பூமிங்க. மண் வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதாவது பொன்னி மண் சொல்லுவாங்க. அதாவது செம்மண் கலந்த மண்ணுங்க. செம்மண் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. பயிரெலாம் நல்லா சிறப்பாக வரும். இந்த லேண்ட் தற்போது குத்தகைக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. இது விற்பனையில் இருக்குங்க. மொத்தம் 12 ஏக்கருங்க. பாருங்கள், லாரி போகிற அளவுக்கு நல்ல அகலமான பாதை வசதி இருக்குது. தார் சாலை பாயிண்ட்லேயே ஸ்டார்டிங் இருக்குங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா 2 கிணத்துலையுமே மோட்டார் ஓடிட்டுருக்கு. தண்ணீர்லாம் வயலுக்கு பாஞ்சிட்ருக்குங்க. பாருங்கள், முத்துசோளம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 7 to 8 ஏக்கர் அளவுக்கு முத்துசோளம் இருக்குது. பாருங்கள், அதில் உள்ள ஒரு கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தண்ணீர் இருக்குங்க. ஆல்ரெடி மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது ரன்னிங்கில் இருக்குது. காலையிலேருந்து மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது. தண்ணீர் பாஞ்சிட்ருக்குங்க. ஏன்னா 12 ஏக்கர் இல்லைங்களா, தண்ணீர் பாயணும். சுற்றிலுமே பாருங்கள் தென்னை மரங்கள் இருக்குது. அது மாதிரி கொய்யா மரங்கள் இருக்குங்க. சப்போட்டா மரம் இருக்குது. நெல்லி மரம் இருக்குது. மாமரங்கள் இருக்குங்க. அது மாதிரி ஆட்கள் பண்ணையால் தங்குற மாதிரி ஒரு தகரத்தாலான சீட் போட்ட ஒரு வீடு வசதி ஒன்று இருக்குங்க. பாருங்கள், மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பல வகையான மரக்கன்றுகள் இருக்குது. சீத்தா மரம் இருக்குது. அனைத்து விதமான மரங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குது. நம்ம அதில் புளி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பாழை விட்டுட்டுருக்கு. இளம் தென்னை மரங்கள்ங்க. பாருங்கள், இதில் ஒரு 3 to 4 ஏக்கர் அளவுக்கு பயிர் நட்டுருக்காங்க. இந்த 2 நெல்வயல், அதுக்கு பின்னாடி தெரிகிற 2 நெல்வயல் எல்லாமே சேர்த்து அங்கே தெரிகிற முத்துசோளத்துலேருந்து அப்படியே இது பாருங்களேன், இது ஃபுல்லுமே விற்பனையில் உள்ளது. பாருங்கள், இது வரைக்கும் இது சென்ட்ரலில் பாதை இருக்குங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஒரு 6 ஏக்கர் வருங்க. 6லேருந்து 5 ஏக்கர் to 6 ஏக்கர் வருங்க. இங்கே இந்த இடத்துல ஒரு 5 to 6 ஏக்கர் அளவுக்கு வரலாங்க. அங்கே ரோடு பாயிண்டில் ஒரு 3/4 ஏக்கர் வரும். அதாவது எல்லாம் டோட்டலாக சேர்த்து 12 ஏக்கர் இருக்குது. அதனால் பாதை வசதி இருக்குங்க. இது ஒரே சதுரமாகவும், இது ஒரு 5 ஏக்கர் ஒரே சதுரமாகவும், அந்த சைடு ஒரு 6 ஏக்கர் ஒரே சதுரமாகவும், மெயின் ரோடு பாயிண்டில் 1 ஏக்கர்கிட்ட மொத்தம் 12 ஏக்கர். எல்லாத்துக்கும் பாதை வசதி நீட்டாக இருக்குது. லாரி எல்லா இடத்துக்குமே போயிட்டு வரும். அந்தளவுள்ள நீட்டான பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஏரியா தனியாக ஃபென்சிங் பண்ணிக்கலாம். அடுத்த பிட்டு தனியாக ஃபென்சிங் பண்ணிக்கலாம். நம்ம இது வாங்கினோம்னா அட்ஜாயினில் கூட இன்னும் கொஞ்சம் லேண்டு தேவைப்பட்டால் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தற்போது 12 ஏக்கர் கொடுக்குறாங்க. இது தோப்பு அமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மண் பார்த்திங்கனாக்கா பாக்கு தோப்பு அமைச்சிக்கலாங்க. இன்னும் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு சிறப்பாக அமைச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் விற்பனையில் உள்ளது இடங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்லேயே வர தார் ரோடு மேலேயே பாக்குத்தோப்புலாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். அங்கே தெரியறதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மலைங்க. அதனால் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாகவே இருக்குது. தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காதுங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எந்த மாதிரியா தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம். ஒன்று தென்னந்தோப்பு அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது மாதிரி அமைச்சிக்கலாம். பாக்குத்தோப்புக்கு கூட தண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் தண்ணி சிறப்பாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 2 கிணறு, 2 இலவச மின்சார வசதி இருக்கிறதுனால 2 மோட்டரும் அட் டைமில் நம்ம போட்டு செப்பரேட்டாக ஓட்டிக்கலாம். ஓட்டி நீட்டாக பாய்ச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் போட்டு பண்ணையால் வச்சு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சூப்பரான இடங்க இது. முதலீடு பண்ணி வச்சோம்னாலும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தோப்பு ஒரு 6-7 ஏக்கர் அமைச்சிட்டோம்னா கூட மீதி தென்னந்தோப்பு அமைச்சிட்டா கூட இதுவே பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 40 லட்சம் 50 லட்சம் அளவுக்கு வருமானம் ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்த வந்து தோப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. சூப்பரான இடம் பாருங்கள். இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா தயக்கம் இல்லாமல் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக வாங்க, ஓனர்கிட்ட ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு. அதாவது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலேருந்து துறையூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க. உபிலியாபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிடத்தில் நம்ம இந்த லேண்டுக்கு போயிடலாம். சூப்பரான பூமி, நல்லா இருக்கும். பயிர் எல்லா பயிரும் சிறப்பாக வளருங்க. மண் வகை நல்ல அருமையான மண்ணுங்க, நல்லா பசையோடு உள்ள நல்ல மண். பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.